நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடேனை. Welcome to Airtel Super Singer Junior 4 powered by Energy தரும் Gold Winner and co-presented by Arun Excel. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். மேலை நாட்டு இசைக்கெல்லாம் சேலை கட்டி அழகு பார்க்கும் உங்கள் இசை ஒப்பனைக்கு என்றும் ஒப்பில்லை. நீங்கள் தான். Once again, please put your hands together for ராஜா தான். இளையராஜா சாரோடைய ஒரு அற்புதமான ஒரு பாடலோட இன்றைய நாளுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் குமுதினி. குமுதினி, நல்ல எஃபர்ட். யூஸ்வலி இந்த மாதிரி ஃபோக் சாங்ஸ் பாடுறது தான் விருப்பமா உங்களுக்கு? எல்லா ஜானலும். எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு இடம் மட்டும்தான். எங்கே சொல்லுங்க? நல்ல வண்டி லாஸ்ட். ஆமாம், அது க்ளீனாக ஒருத்தர் பாடி காமிக்கிறீங்களா? நல்ல வண்டி அச்சொடஞ்சு நின்ன வண்டி. அங்கே தான் பர்ஃபெக்ஷன் வரணும். இப்போ பாடும்போது அது சரியாக வரல. அது மட்டும் கரெக்டாக பார்த்து பாடணும். மீதி எல்லாமே நல்லாவே நல்லா என்ன சொல்கிறது, அந்த ஸ்பிரிட்டோட நல்லா தான் பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட் குமுதினி. குமுதினி, ஹாய் மேம். தூள் கல்பிட்டீங்க. Thank you. Your whole body becomes so comfortable. Thank you. Just takes a little time to blossom. You'll do very well. All the best to you. குமுதினி, நல்ல முயற்சி. Thank you. பிரைட்டாக இருந்தது, ஆட்டிடியூடும் இருந்துச்சு. நீயும் ஷரண் மாதிரி கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஹாய் குமுதினி. ஹாய். நல்ல சந்தோஷமா இருந்தா பாடினது? ஹாப்பியா? கமெண்ட்ஸ்லாம் அப்புறம் ஜாலியாக இருக்க வேண்டியதானே? என்னது? நான் ஒன்று சொல்லணும். சொல்லுமா, சொல்லு. இளையராஜா சார் அவங்க வாயால் 2 வரிகள் சொன்னாங்க, சொல்லவா? ப்ளீஸ். நானும் இங்குள்ள இசைக்கருவிகளுள் ஒன்று, அவர் மனநிலைக்கேற்றவாறு என்னை மீட்டிக் கொள்கிறார்கள். பியூட்டிஃபுல். ராஜா சாரோடைய இசை மாதிரி அவருடைய வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ குமுதினி ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ். ஓகே, குமுதினி வந்து அழகான ஒரு பாடலையும் பாடிட்டாங்க, அழகான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு நம்மளுக்காக போயிட்டாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு அருமையான பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ ஹரி.
புறா ஒன்று என்ன கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது. நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே, நூறாண்டுகள் நீ வாழ்கவே. ஸ்ரீஹரி, சார் நூறாண்டு 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 ராடுன்னு கேட்குது. ஆண்டு பாடு. நூறாண்டுகள் தெரியுதா உனக்கு? இன்னும் அது வாய்ஸ் அது அனந்த் சார் கிட்ட கேட்கணும். ஓகேவா? மேலே போர்ஷன் எல்லாம் போகும்போது இன்னும் கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான பாட்டு. நீ வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண, நல்லா இருந்தது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தவிர. ஸ்ரீஹரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. லாங் வே டு கோ. தேங்க்யூ சார். குட். ஸ்ரீஹரி, எஸ் மேம். சாங் நல்ல சாங். அந்த ஃபீலிங் எங்களுக்கு கிடைச்சது. ஸ்ரீஹரி பாடும்போது அந்த ஃபீல் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் கோல்டு இருக்கா ஸ்ரீஹரிக்கு? எஸ் மேம். கோல்டு இருக்குது. அதனால தான் ஒரு சில வார்த்தைகள் உச்சரிக்கும் போது கொஞ்சம் அந்த மூக்கு பிளாக்டாக இருக்கிறதோட அந்த டோன் வருது. அதனால தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லோ நோட்ஸ் பாடும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். மேலே நல்லா ஓப்பனாக கேட்குது, கீழே வரும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அது கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று பார்க்கணும். சரண பிகினிங்கில் ஒரு நோட்டு தப்பாக பாடியிருக்கீங்கல்ல, பரவாயில்ல. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. காட் பிளஸ். தேங்க்யூ மேம். ஸ்ரீஹரி, வாய்ஸ் ஆக்சுவலி டெவலப் ஆகிருக்கு. நான் வந்த புதுசில் 3 வாரம் முன்னால் இப்போ வந்து வாய்ஸ் டெவலப் ஆகிருக்கு. அதை மாத்திரம் நீயும் நல்லா கவனம் செலுத்து. வாய்ஸ் டெவலப் பண்ண நீ சூப்பராக வரலாம் ஃப்யூச்சரில். ஓகே? தேங்க்யூ சார். ஹாய். இல்லை டொனால்ட் டக்லாம் போட்டு வந்திருக்க டிஷர்ட்டில். வெரி க்யூட். தேங்க்யூ. ஜட்ஜஸ் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எடுத்துட்டு சூப்பராக பாடணும். ஓகே? தேங்க்யூ ஸ்ரீஹரி ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். ராஜா சாரோடைய அருமையான பாடல்கள் இன்னைக்கும் தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். பட் ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜானர்ல நல்லா பாடி நிறைய சாக்லேட் ஷவர்ஸ் வாங்கி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாதான் பல வாரங்களுக்கு அப்புறம் இந்த 23 குழந்தைகள்ல இருந்து ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல்ல டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சோனிகா, எஸ் மேம். ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன். தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஜானகி அம்மாவோடது. தேங்க்யூ மேம். இந்த பாட்டு எவ்வளோ தடவை கேட்டிருப்பீங்க? நிறைய தடவை. ஸ்டார்டிங் எப்படி வரும் பாட்டு? செந்தூர பூவே செந்தூர. அப்படி பாடுனீங்களா? இல்லை. என்னாச்சு? அப்புறம் அடுத்த லைன் எப்படி பாடுறீங்க? கண்களை மூடவிட்டு இன்ப கனவினில் நான் மிதப்பேன். கன்னி பருவத்தின் வந்த கனவிதுவே. என்ன இனிக்கேது என்ன இனிக்குது அந்த நினைவதுவே. அதெல்லாம் டியூன் மாற்றி பாடிட்டீங்க. என்னாச்சு, டென்ஷனா? த்ராட். சரி, தொண்டை சரியில்லை அதனால சார். அது என்னமோ இன்னைக்கு சோனிகாவோட இந்த யூஸ்வலி வர்ற மாதிரி எனக்கு ஒரு இது கிடைக்கல. நல்ல சாங் செலெக்ஷன், இது நல்லா நீங்கள் பாடியிருக்கலான்னு தோணுச்சு எனக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சோனிகா, எஸ் மேம். இப்படி உடம்புக்கு முடியாமல் வந்து ஸ்டேஜில் ஏறி என்ன அளவுக்கு முடியுமோ உங்களோட பெஸ்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சோனிகா, அந்த ஆரம்பத்தினுடைய என்ட்ரி பண்ண முயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நீ உன்னுடைய நெஸ்ட்டுக்குள்ளே இந்த உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர முயற்சி பண்ண. அண்ட் ரொம்ப அது அதிசயமாக ட்ரமாட்டிக்காக இருந்தது. For that, I really congratulate you. Thank you, Okay, just keep going like this. இருக்கிற எல்லாம் மொள்ள பயம் எல்லாம் போயிட்டு ஒரு புது சோனிகா will come out in due course of time. ஓகே சார். ஸோ ஒரு ஸ்வீட்டான சாங் சூஸ் பண்ணீங்க. அடுத்த வாரம் உங்களுடைய ஸ்வீட்டான குரல்ல இன்னும் அற்புதமான பாடல்ல நீங்க பாடணும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். ரொம்ப 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 ரசிக்கும்படியான இசை ஞானியோடைய கிரியேஷனை மேடைக்கு கொண்டு வராங்க ரோஹிணி. பிடிக்க ஆவாரம் காட்டுக்குள்ள ஆயிரம்பு பூத்திருக்க மங்காத்த காத்திருந்தா மாமன் ஒரு பூ பறிக்க தான தந்தன தனநந்த தானா தான தந்தன தனநந்த தானா தானா
ரோஹிணி, மேம். நல்ல சாங் செலெக்ஷன், நல்லா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். எனக்கு என்னென்ன பிகினிங்கில் மட்டும், அப்புறமா என்ன சரியாக வந்தது? பிள்ளை பிள்ளை நீலா பிள்ளை நிலா தானா தா 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 அது பிள்ளை நிலா. அப்புறமா சரியாக வந்தது. பிகினிங் பல்லவியில் மட்டும் அது சரியாக வரல. லோ நோட்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் மைக்கு கிட்டே வரணும், கேட்கல. அப்புறம் பீஜியத்தில் ஹே ஒரு வருது இல்லை பஞ்சமம், அங்கே அந்த போர்ஷனில் பா மட்டும் சேரா தானா வருது, அப்படி இப்படி வந்துட்டு இருந்தது இல்லையா, அங்கே மட்டும் பஞ்சமம் சேராமல் இருந்தது. சரணம்ல ரொம்ப நல்லா பாடினீங்க. லாஸ்ட் பல்லவி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ. தாசண்ணா வாய்ஸில் அருமையான ஒரு, அதாவது ஒரு லலபி அப்படின்னு சொல்லணுன்ற ஆசை வரும் இந்த பாட்டு கேட்கும்போது. இந்த பிளேஸ் எல்லாம் அவர் வாய்ஸில் அப்படி தேன் மாதிரி லட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் எடுத்து ஃபஸ்ட்டு பல்லவி தான் சுமாராக இருந்தது, பட் சரணம் எக்ஸ்ட்ரானரி. ரொம்ப நல்ல பாட்டு இருக்கு, நல்ல வாய்ஸ் உனக்கு. தேங்க்யூ சார். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணேன். கீப் இட் அப். எஸ் ரோஹிணி, சார். இது ரொம்ப நல்ல டேலண்ட். அது ஆடிஷன்லேயே ஒரு ரவுண்டில் மகாராஜன் சார் நீ ரொம்ப இமோஷ்னலாக பண்ணிட்டேன், அப்போ புரிஞ்சுது. ஆனால் அப்போ ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீ வழிக்கு வந்திருக்க, அண்ட் கடவுள் அனுகிரகத்தில் உன்னோட இந்த ஷோலையும் எதிர்காலமும் உனக்கு நல்லா இருக்கணும் நான் கடவுள் வேண்டிக்கிறேன். ரோஹிணி, யூ ஆர் வெரி குட் டேலண்ட். தேங்க்யூ சார். காட் பிளஸ். ஒரு ஸ்வீட்டான சாங் எடுத்து அழகாக பாடினீங்க. வெரி குட். இதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அடுத்த தடவை. ஆனால் சாக்லேட் மழை கொட்டணும். ஓகே, குட் லக் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணீருக்கும் புன்னகைக்கும் கலப்பு திருமணம் நடந்திருக்கும். உங்கள் இசை கேட்டு தனிமையிலே நாங்கள் எங்களை மறந்து உட்கார்ந்திருக்கும் போது மறக்க முடியாத இசையை கொடுத்து எங்கள் ராஜாவுடைய இசை சாம்ராஜ்யத்தை தான் இந்த வாரம் முழுதும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல கொண்டாடிட்டு இருக்கோம். once again let's give it up for ராஜா. ராஜா தான் ராஜா சாரோடைய வாழ்க்கை, அவருடைய இசை, அவரை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள், அவருடைய நண்பர்கள், அவருடைய எக்கச்சக்கமான பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீக் பூரா. ரைட் மார்க்ஸ்? எஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம பசங்களும் வந்து சூப்பராக பாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ஜோராக ஒரு தடவை நம்மளே கை தட்டிக்கிறோமா? ஓகேவா? வெரி குட். அடுத்ததா கரெக்டா ராஜா சாரோடைய பாட்டை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ஸ்டார் செந்தில்நாதன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். செந்தில்நாதன். Ready, 1 2 3 4. கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். நடன பாடுங்கள், இதுவும் ஒரு வகையாகம். பூமி இன்று புற்று மட்டம் பாட வந்தேன் என்ன நட்டம். பூமி இன்று புற்று மட்டம் பாட வந்தேன் என்ன நட்டம். ஒரு மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும். கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். நடனம் பாடுங்கள், இதுவும் ஒரு வகையாகம். தின்னா தரிகிட்டத தின்னா 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 தரிகிட்டத தின்னா 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 தக்கிடு 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 தக்கிடு.
டுடாங் குடாங் குடா டுடாங் குடாங் குடா டுடாங் குடா. நேற்று என் பாட்டு புதிலும் விலகியதே, அதை சொல்லாமல் இனியும் விலகியதே. காதல் கோயில் மீறவில்லை, காதல் ரேகை கையில் இல்லை, காதல் போலே காதல் இல்லை, மூச்சு வந்து இல்லை, வாய் பிறந்தேன் வார்த்தை இல்லை, கண் பிறந்தேன் காதல் இல்லை, தனிமையின் இளமையின் சோதனை, இளமையின் புதிய இது விடுகதை, கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம், நடன பாடுங்கள் இதுவும் ஒரு வகையாகம், கவிதை கேளுங்கள் நடன பாடுங்கள். ஓ ஜகன ஜகன தம் தம் ஜக ஜகன ஜகன தம் தம் ஜகன ஜகன தம் தம் ஜக ஜகன ஜகன தம் தம். ஓம் ததீம் ஆ ஆ ஜகன ஜகன தம் தம் ஜக ஜகன ஜகன தம் தம் ஜகன ஜகன தம் தம் ஜக ஜகன ஜகன தம் தம். ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட தம் நடங்களின் பதங்களோட ஜகன ஜகன தம் தம் தக் ஜகன ஜகன தம் தம் ஜகன ஜகன தம் தம் ஜகன ஜகன தம் தம் ஜகன தீத ஜகன தீத 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 தீ. ஓம் ததீத தீ பதங்கள் பாட ஜகந்தரந்தரின் பதங்களோட காடு நீர் பவள மல்லிகை பசி போட்டதாரு, ஓடு மீறு காதல் கடிதம் எழுதி விட்டது யாரு, அடுத்து கூட்டி அது சமந்து கிடந்து விட்டது யாரு, அழகில் உனது உலகில் இருந்தது நீரு, இவன் கனவுகள் நலமான மறுபடி ஒரு உறவு, சலங்கைகள் புது இசை பாட இடிய துவித இரவு, இருந்த வெளிச்சம் மனசு பிடிக்கட்டும், இரவு இரவு கனவு படிக்கட்டும், எனது வெளிச்சம் மனசு பிடிக்கட்டும். செந்தில்நாதன், இன்னைக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க தெரியுமா? சூப்பரா இருக்கீங்க. நீங்க பாடுனீங்க இல்லையா இந்த பாட்டு, எல்லாரும் ஏஞ்சி உங்களுக்காக கை தட்டினாங்க தெரியுமா? தெரியும். நீங்களும் கை தட்டுறீங்களா? ஓகே, எல்லாருமே சேர்ந்து கை தட்டலாம். ரொம்ப அழகா பாடினாரு செந்தில்நாதன். செந்தில்நாதனுக்கு இப்ப பாடினது பிடிச்சதா? கவிதை நல்லா பாடினீங்கல்ல? நானும் சிந்து காவடி சிந்து. அது யாரு பாடினது? அது சித்ரா. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க யார்கிட்ட இப்ப யார் பாடினாங்க அந்த பாட்டு? என்ன பாட்டு? நான் ஒரு சிந்து காவடி சிந்து யார் பாடினாங்க? நான் ஒரு சிந்து காவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. இது யாரு? இது யாரு? அம்மா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. பின் கண்டு பச தேடி பார்க்கின்ற வேளை, அம்மான்னு சொல்லவும் அதிகாரம் இல்லை, பெண் கன்று பசு தேடி பார்க்கின்ற வேளை, அம்மான்னு சொல்லவும் அதிகாரம் இல்லை, என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே, பாட்டு படிச்சா தலையெழுத்தென்ன? தலையெழுத்தென்ன, ஏன் முதல் எழுத்தென்ன,
காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. செந்தில்நாதன் சூப்பர் சிங்கர் மேடையில் நீங்கள் பாடலை, கடவுள் இந்த செந்தில்நாதனே வந்து உங்கள் ரூபத்தில் இங்கே பாடுறாரு. அதுதான் உண்மை. அந்த சரஸ்வதி ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரஸ்வதி நன்றி. உங்களுக்கு இப்போ சாக்லேட். சாக்லேட். நான் சுபா ஆண்டி, சுபா மாமி. நீங்கள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடினீங்க முதல் தடவை. நான் நின்னுண்டே உங்களோட பாட்டு கேட்டேன் செந்தில். ஏன்னா அந்த நிமிஷம் சாக்ஷாத் பகவான் வந்து ஒரு இந்த குழந்தையோட ரூபத்தில் பாடிந்தார்னு ஒரு அனுபவம் வந்தது. அது இன்னைக்கு மனு அண்ணாவும் சொல்லியாச்சு. நல்லா இருக்கணும் நீங்கள். இப்பெல்லாம் நீங்க நிறைய பாடுறீங்களா செந்தில்நாதன்? நிறைய பிராக்டிஸ் பண்றேன். வெரி குட். இப்ப நிறைய பேரை மீட் பண்றீங்களா? நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பேசுறாங்களா இப்போ? பேசுறாங்க பத்ரி. சரி, நீ யார் அது பத்ரி? அது எங்களுக்கு சொல்லலாம்ல, பத்ரி யாரு? விஜய். இளைய தளபதி விஜய் தான் நீங்க கூப்பிட்டு இருக்கீங்களா? சரி, நாங்க சொல்லிடுறோம் அவர்கிட்ட. ஆமா, ஓகேவா? ஓகே பத்ரி. அவருடைய பேர் தான் சொல்லிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாரு கேட்டா. சரி, நீங்க டயலாக்லாம் பேசுவீங்களாமே, சிங்கம் படத்துல வர டயலாக்? சிங்கத்தை நான் போட்டோல பார்த்துருப்பேன், சினிமால பார்த்துருப்பேன், டிவில பார்த்துருப்பேன், ஏன் ஃபோன்ல கூட பார்த்துருப்பேன். கம்பீரமா காற்ற வந்து பார்த்துருக்கியா? வெறித்தனமா தனியாட வேட்டையாடி பார்த்துருக்கியா? ஓங்கேச்சா கொண்டாட்டம் நீட்டா பார்க்குறியா? 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 ஐயோ, ஓகே. இது ஒத்தனை போனாலும் சரி, ஒத்தனை போனாலும் சரி, போடா. சரி, ரஜினி சார் டயலாக் ஏதாவது சொல்லுங்க. பண்ணி தாண்டா கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா தான் வரும். ஐயோ, செந்தில்நாதன் அடுத்த வாரம் வருவீங்களா? வரேன் பத்ரி. ஓகே. சித்ராமா, மனோ சார், சுபாமா எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஓகே பத்ரி. பாய் கண்ணா. பாய் பத்ரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharam Gold Winner and co-presented by Arun Excel. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். போட்டி அப்படின்னு வந்துட்டா டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு பாடியிருக்கிற டாப் 23 contestants இருந்து எந்த போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓவர் டு தி ஜட்ஜஸ் ஃபார் தி ரிசல்ட்ஸ். சாங் செலெக்ஷன் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் பரத் அண்டு சிவானி, நீங்கள் 2 பேரும் மற்றவங்க விட உங்கள் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு டைப் ஆஃப் வார்னிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம் உங்கள் 2 பேர்கிட்ட. ஓகேவா? அதை விட கம்மியான சுச்சுவேஷனில் இருக்கிறது வந்து கிருஷ்ண சாய், ஐஸ்வர்யா, சோனிகா, கிருஷ்ண சாய் டெஃபினட்டாக போன வாரம் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸஸ் விட
பெட்டர் தான் நீங்கள். பட் கம்பேரிசன் அப்படின்னு வரும் இல்லையா, மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க பாடின பாடல்கள், செலெக்ஷன் ஆஃப் சாங், லிரிக் கிளாரிட்டி, ஸோ எல்லாமே இதில் கவுண்ட் ஆகும். ஐஸ்வர்யா வந்து நல்ல டேலண்டட் சிங்கர். லாஸ்ட் டைம் எல்லாம் பாடின ரொம்ப நல்லா பாட்டு நல்லா பாடினீங்க. இன்றைக்கி ஹெல்த் சரியில்லை. இனிமேல் காம்படிஷன் வரும்போது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு இங்கே என்ன நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் நாங்கள் மார்க் போட முடியும் இல்லையா? அதனால் உங்கள் ஹெல்த்து பார்க்க வேண்டியது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம காம்படிஷனில் நிற்கணுன்னா நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது நம்ம தான் பண்ணணும். அதனால் ஐஸ்வர்யா நல்லா சாப்பிடணும், ஹெல்த் இருக்கணும். அது பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சோனிகா வந்து குட் சிங்கர், இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் சாங்ஸ், ப்ரீவியஸ் சாங்ஸும் இதில் நாங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷன், அதுக்கு வந்த மார்க்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் பார்ப்போம். ஆவரேஜ் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கம்மியாக இருக்கீங்க. ராஜா சாரோட சாங்ஸ்னா எல்லாமே கொஞ்சம் டஃப் சாங்ஸ், அதில் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கிற சாங்ஸ். நீங்கள் சின்ன குழந்தைங்க வந்து அதை எடுத்து பாடும்போது நேச்சுரலாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் கவுண்ட் பண்ண வேண்டி வரும் இல்லையா? அப்படி தானே இப்போ இவ்வளோ 23 பேர்லேருந்து ஒருத்தர் தானே ஃபைனலில் வர முடியும். அப்போது ஸ்க்ரீனிங் பண்ணுறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் கவுண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு த பெஸ்ட் ஆளை வெளியில் கொண்டு வர முடியும் இல்லையா? 3 பேருமே ரொம்ப நல்ல சிங்கர்ஸ். ஆனால் இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸில் வந்த சின்ன சின்ன ரொம்ப சின்ன மிஸ்டேக்ஸுக்காக கூட டேஞ்சர் ஜோனில் வர வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3 பேரில் யாரை இன்னைக்கு சேஃப் ஜோன் அனுப்ப போகிறார் அப்படின்றத அனந்த் சார்ட்டே கேட்கலாம். கிருஷ்ணசாய் எக்ஸ்பெக்ட் பண்ணல அங்கே வருவோன்னு, வரல இல்லை, பரவாயில்ல கிருஷ்ணசாய். அதாவது நீ பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்க. ஒரு ஏரியாவில் யூ இம்ப்ரூவ் ட்ரெமெண்டஸ்லி. ஓகே, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி யூ ஹெல்த் இஸ் அவர் டீல். யூ சிக் டூ பேட். சோனிகா நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, சேவ் பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த சேவ் பண்ணுற ஒரு அந்த வாய்ப்பு வந்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட் அன்லெஸ் ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷலி அபவுட் இட். ரொம்ப நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி, இல்லை எங்கேயோ ஒரு ரொம்ப பெரிய கேப் இருக்குது, அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணலை. நீங்கள் வந்து அந்த யூ ஹாவ் டு ஃபேஸ் அந்த டென்ஷன், அண்ட் ஐ திங்க் I would allow you to face the tension this week and leave it to God, and let's see what happens. Okay? That's what I have to say. Thank you. So no saving by me this week. தேங்க்யூ சார். ஓகே, அனந்த் சார் இந்த 3 பேர்லேருந்து யாரையுமே சேஃப் ஜோனுக்கு இந்த வாரம் நான் அனுப்பல அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ ரைட் நவ் இட்ஸ் ஓவர் டு தி ஜட்ஜஸ். கிருஷ்ணசாய் இன்னொரு வாய்ப்பு தந்தால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா? ஷூர் சார். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவீங்க? 50%, 75%, 100%? 100% கான்ஃபிடென்ஸோட அடுத்த வாட்டி நான் என்ன பாடுவேன் சார். ஸோ இவங்க 2 பேரை விட ஒரு ஹாஃப் மார்க்கு அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் அடுத்த வாரம் பர்ஃபார்ம் பண்ணலாம். டேக் கேர். சேஃப் ஜோனில் இருக்கீங்க கிருஷ்ணசாய். யூ கேன் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். குட் லக் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஐஸ்வர்யா அண்ட் சோனிகா 2 பேருக்குமே ஒரு அற்புதமான மேடையில் நீங்கள் வந்து இந்த ஜேர்னியில் டாப் 25ல் நீங்கள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இதுவே பெரிய மைலேஜ். அதாவது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வயசில் உங்களுக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சவுத் இண்டியன்ஸ், நார்த் இண்டியன்ஸ் எத்தனையோ பேர் இந்த ஷோலேருந்து நார்த்துக்கு போய் நம்ம கண்டஸ்டண்ட்டு இந்த மேடையிலேருந்து அங்கே போய் வின் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மேடையில் நீங்கள் என்டர் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த ஏஜுக்கு நீங்கள் இப்போ வந்து ஓய்வு எடுத்தாலும் எலிமினேட் அது ஆனால் கூட அது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் சாங்ஸு, அதுக்கு வந்த உங்களுடைய ஸ்கோர் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த வாரத்துலேருந்து ஓய்வு எடுக்கிறது
அதாவது மைனஸ் ஸ்கோர் வந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு ஹாஃப் மார்க்கில் இந்த மேடையிலேருந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து சோனிகா. ஐஸ்வர்யா, யூ சேஃப், யூ கேன் ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சோனிகா, எனக்கு சோனிகா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா எப்போதுமே ஸ்மைல் பண்ணுவீங்க. ஆல்வேஸ் ஸ்மைலிங் அண்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவ், இல்லையா? பாசிட்டிவா ஸ்வீட்டா இருக்கக்கூடிய சோனியா ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சோனிகா? சோனிகா நல்ல சிங்கர், இந்த மாதிரி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தை வந்து சாதிச்சிருக்கீங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து முடியாமல் வீட்டில் இருந்து பார்த்தோன்னா உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் பாயிண்ட் கம்மியில் தான் நீங்கள் வந்து வெளில போகிறீங்க. ஓகேவா? சரி, உங்களுடைய ஜேர்னி பற்றி அண்ட் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பற்றி உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இவ்வளோ இந்த பெரிய மேடை கிடச்சதே ரொம்ப லக்கி அவ அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இவ்வளோ பெரிய ஜட்ஜஸ்க்கு முன்னாடி பாட முடிஞ்சதே பெரிய விஷயம். உங்களே பார்க்க முடிஞ்சதே பெரிய விஷயம், அதுதான் சொல்லணும். ஒரு பெரிய நல்ல ஆட்டிடியூடு உள்ள ஒரு மதர். அம்மா நல்ல சிங்கரு, ப்ராக்டிஸ் கொடுங்க. நீ முயற்சி பண்ணிட்டாரு. ஓகேவா? ஓகே சார். சோனிகா, அந்த ஸ்மைல் தான் உங்களுடைய முகத்துல எப்போதுமே பார்க்கணும். ஓகேயா? பிக் 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 ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆர் டியர் சோனிகா. ஒவ்வொரு வீக்கும் எப்படியாவது வித்தியாசமான ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஆரம்பிச்சாலும் at the end of it ஒரு போட்டியாளர், அதாவது ஒரு ஜூனியர் வெளியேறும் போது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பட் அடுத்த வாரம் நம்மளுடைய டாப் 22 contestants-ஓட மீண்டும் உங்களை சந்திக்க போறோம் with a whole new genre. So அதுவரை this is me Bhavna signing off along with Makappa on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner and co-presented by Arun Excel. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Thank you and good night. ஹாப்பி 71st பர்த்டே எங்களுடைய இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு. சுட்டி நின்ன சுத்தம் என்ன இப்போ எட்டி நின்னு பாப்பதென்ன? உங்க வாய் தோணைக்கு பேச்சு தரவா? தனிமயிலு வெறுமயிலு எத்தனை நாளடி இளமயிலே. மாகாஸ் கொஞ்சம் கொஞ்சம் லாஃபிங் எக்ஸசைஸ் ராபின்க்கு கொஞ்சம் கத்து கொடுக்கலாமா? ஓகே. சித்ராமா, கண்ணனுக்கு பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு இலியோதி பூவும். சோ அவருக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படி சார் உங்களால புரிஞ்சுக்க முடியும்? சப்போஸ் அமைதியாக இருந்ததுனால ஓகேன்னு அர்த்தம். ஓ திரும்பி பார்த்தாருன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு. போவோமா ஊர்கோலம் போலோ. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட் ஷவர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல இது வரைக்கும் ஸ்கூட்டிக்கு. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது. சாராயத்தை ஊத்து, கண்டாகத்தா சாத்து, கண்ணி தொட்டி தேடி வந்த ஒரிஜினல் எஃபெக்ட் போடாமல் காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம். நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. மேம் ப்ளீஸ் எனக்காக பாடுங்க. இப்படி பேசின நான் எப்படி பாடாம இருப்பேன்? நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. இது யாரு? இது யாரு? அம்மா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. அண்ட் அவரோட வாசிக்கிறதுக்கு நான் எப்போதுமே ஸ்டூடியோவுக்கு போகும்போது நான் ஒரு பயத்தோட போவேன். நான் ஒரு கிட்டாரிஸ்ட் அந்த இடத்துல வந்து உட்கார்றேன்னா அவர் கொடுத்த
ஒரு அங்கீகாரம், ஒரு அனுமதி. நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன்னா அண்ணன் ராஜா அவர்கள் போட்ட பிச்சை தான். ராஜா சாருக்கு பாடின பிறகு தான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு. எனக்காக நீ செத்துப்போன்னு சொன்னால் கூட செத்து போயிடுவேன். நான் தான் சின்ன வயசில் இளையராஜா சார் கிட்ட தேர்ட் பாட்டு சிங்கர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.